இங்க ஒரு நாய் ஒரு பாலைவனத்துல ஒரு மந்திர விளக்கை கவனிக்குது. அதை கடிக்கவும் அதுல இருந்து ஒரு ஜீனி ஒண்ணு வெளியே வருது. உனக்கு மொத்தம் 3 ஆசைகள் இருக்கு. எப்ப இந்த விளக்குல இருக்கிற 3 லைட் ஃபுல்லா ஆன் ஆகுதோ அப்ப உன்னோட 3 ஆசைகளும் முடிஞ்சிடும். நானும் திரும்பி இந்த விளக்குக்குள்ளேயே போயிருவேன்னு சொல்ல, ஆனா அந்த நாய்க்கு ஒண்ணுமே புரியல. அது அதோட ஆசையை கேட்க தெரியாதனால இந்த ஜீனியை ஒரு முடிவெடுத்து ஒரு எலும்பு துண்டு பொம்மையை கொடுக்குது. ஆனா அந்த லைட் எரியவே இல்ல. அடுத்து அதே மாதிரி பல பொம்மைகளை கொடுத்து பாக்குது. இப்பயும் அந்த லைட் எரியவே இல்ல. அடுத்து ஒரு பால் எடுத்து தூக்கி போட இந்த நாய் அதை எடுக்க போகும். அந்த விளக்குல இருக்கிற ஒரு லைட் ஆன் ஆகுது. அடுத்து அந்த நாய் அந்த ஜீனியோட விளக்கு எடுத்துட்டு ஓட, இந்த ஜீனியும் அந்த நாய் பின்னாடியே வேகமா போக அந்த விளக்குல இருக்கிற இன்னொரு லைட்டும் ஆன் ஆகுது. இப்ப அந்த ஜீனியும் அந்த நாயும் மாத்தி மாத்தி அந்த விளக்க புடுங்க அதோட ஹேண்டிலே பிச்சுட்டு வந்துருது. இதனால அந்த ஜீனி பயங்கர கோவப்பட்டதும் அந்த நாய் அங்கிருந்து போயிருது. அடுத்து அந்த ஜீனி அந்த நாயோட கால் தடத்தை பின்தொடர்ந்து போனதும் அது ஒரு சிலை முன்னாடி ஏக்கமா நின்றுட்டு இருக்கு. இப்பதான் அந்த ஜீனிக்கே புரியுது இதுக்கு பாசத்தை காட்டுறதுக்கு ஒரு ஓனர் தேவைன்னு. அந்த உடஞ்ச ஹேண்டில அதோட காலரா போடவும் அந்த 3வது லைட் ஆன் ஆகி அதோட 3 ஆசையும் நிறைவேறுது. ஆனா அடுத்த செகண்டே அந்த ஜீனி அந்த விளக்குக்குள்ள போயிருது. கடைசியா அவங்க சோகமா இருக்க அந்த நாயும் அந்த விளக்குக்குள்ள வந்து ஒரு ஜீனியா மாறிடுது.